நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வேணுக்கு சில சந்தேகம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஒருவேளை டாக்டர் சொன்ன விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சா? இது அதுக்கான காரணம் இல்லைன்னா அவருடைய மனசுக்குள்ள யாரும் ஊசியை வச்சு குத்தி இருக்காங்க. அவர் உயிரை இங்கிருந்து சீக்கிரமா அனுப்பணும்னு ரொம்பவே ஆசைப்படுற ஒரு ஆளு. நீ அவசரப்பட்டு கோவமா அவரை பத்தி எதுவும் பேசிடாத. இப்ப நான் என் மேல மட்டும்தான் கோவப்படுறேன். இல்லைன்னா நான் இப்படி எல்லாம் நடந்துக்கவே மாட்டேன்னா. இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னும் எத்தனை நாளைக்கு அவர் இருப்பாருன்னு யாருக்கு தெரியும்? அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போட்டோம். நான் எதுக்குமே எதிர்ப்பு காட்ட மாட்டேன். இதுக்கப்புறம் நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப வருவேன். இதுக்கு நடுவில் என்ன நடந்தாலும் நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்னால நேரடியா வர முடியலனாலும் அங்க இருந்துட்டு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பா பண்ணுவேன். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பணக்கார வீட்டு பையன் அவ கூட ஊரா சுத்திக்கிட்டு இருந்தான். கடைசியில வேலை எல்லாம் முடிஞ்சதும் வேண்டான்னு சொல்லிட்டான். உங்களோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாலாண்ணியை கட்டாயப்படுத்தி நாம பூனேக்கு கூட்டு போனோம் இல்லையா? அன்னைக்கு பாலாண்ணி வயித்துல இருக்க குழந்தைய இல்லாம பண்ணது நல்லதா போச்சு. அது அவனோட குழந்தையா இருக்குமோன்னு ஊர்ல எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதா ஆஷா என்கிட்ட சொன்னான். பசங்க தூங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சில விஷயங்களை கேட்கலான்னு நினைக்கிறேன். யார் மேல இருக்கிற கோவத்தினால உங்களை நீங்களும் அழிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க? கோவம், வெறுப்பு, அது எல்லாமே என் மேலதான். உங்க மனசுல என்ன பத்தி ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கா, அப்படித்தானே? பாலா, நீ கேட்கிற கேள்விக்கு சுயநனவோட பதில் சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்லம்மா. காலையில பேசிக்கலாம். என்ன, நான் உங்களை பாத்துக்கிறதும் உங்களை கவனிச்சுக்கிறதும் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உன்னை விட்டு எக்காரணத்தை கொண்டு பிரிய மாட்டேன். அப்படின்னா ஹரியனை முன்னாடி வச்சு ஏன் அந்த மாதிரி எல்லாம் பேசுனீங்க? நான் அப்படி என்ன சொன்னேன்? அத மறந்துட்டீங்களா? இல்ல போதையில நிறைய விஷயங்களை மறந்துட்ட மாதிரி நடிக்கிறீங்களா? மறக்கணும்னு நினைச்சுதானே தண்ணி அடிச்சேன். அது முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. எனக்கு அப்படியே தகட்டுற மாதிரி இருக்கு. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சது? சுமேஷா இல்ல சதீஷ் மாமாவா? இல்ல புதுசா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்களா? நீ சொல்ற எதுவுமே இப்ப என் தலையில ஏறாது. நீ இப்ப போ, காலையில பேசிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் இழந்த உடனே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி சந்தோஷப்பட்டேன். அதை எல்லாத்தையுமே இல்லாம பண்ணிட்டு மறுபடியும் தண்ணி அடிச்சுட்டு வந்து நிக்கிறீங்க. இந்த நோயை நீங்க இப்படி குடிச்சு குடிச்சுதான் வர வச்சிருக்கீங்க. அப்படி இருந்தும் இந்த நிலைமை எல்லாருக்குமே வரும். தண்ணி அடிக்காதவங்களுக்கும் கூட வரும். உனக்கு துரோகம் பண்ணதுக்காக அந்த கடவுள் கொடுத்த தண்டனை தான் எதுன்னு நீ உன் மனசுக்குள்ள நினைக்கிறியா என்ன?
நீ சொன்னாலும் சொல்லனாலும் எனக்கு தெரியும். இது அந்த கடவுள் கொடுத்த தண்டனை தான். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணி உன் கனவை எல்லாம் நாசம் பண்ணி உனக்கு நரக வேதனை கொடுத்தல, அதுக்கான தண்டனை தான் இது. எனக்கு இதுக்கப்புறம் எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். வர்றது எதுவாக இருந்தாலும் வரட்டும். இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகும்போது எந்த வியாதி வந்தாலும் சண்டை போட்டு ஜெயிச்சலாம்னு சொல்லிட்டு தானே போனீங்க. அந்த நம்பிக்கை எப்படி இல்லாம போச்சு? விலை மதிக்க முடியாத ஒண்ணுன்னு நம்ம நினைக்கிறத இன்னொருத்தர் தூக்கி போட்டதுதான் தெரியும் போது வர நிராசைதான் அது. அந்த நேரத்துல மனசும் உடம்பும் தளர்ந்து போயிடும். அதுக்கான காரணத்தை தான் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். ப்ளீஸ் பாலா, எல்லாத்தையும் மறந்துட்டு நான் கொஞ்சம் தூங்கட்டுமா? ஓடி ஓடி தளர்ந்தவனோட வரக்கும் எப்பவுமே இப்படித்தான் இருக்கும். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தெளிவான எண்ணத்தோட நாளைக்கு காலையில பேசிக்கலாம். நீ போய் பட. ரெடி ஆயிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தாம்மா நீங்க இப்படி அழகா ட்ரெஸ் பண்றீங்க. கவர்மெண்ட் சர்வீஸ்க்கான இன்டர்வியூ ஆச்சு. ஸ்மார்ட்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட்டை தள்ளி போட்டுட்டாங்க அப்படின்னா நாம பட்னியா இருக்க வேண்டியதா இருக்கும். போலாமா? அப்பா கிட்ட சொல்லிட்டீங்களாமா? அப்பா எந்திரிச்சிட்டாரா? அவர் ஏன் உங்க முன்னாடி வராம இருக்காருன்னா நேத்து குடிச்சிட்டு வந்த காரணத்துக்காக தாமா. நான் கோவமா இருக்கிறத அவரை நினைச்சுக்கிட்டோமா. காஃபி கொடுக்க போனப்போ அப்பா உங்களை எங்கன்னு கேட்டாரு. அம்மா வெளியே கிளம்ப ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஏதாச்சும் பிரச்சனை ஆகுமா? என்னம்மா பிரச்சனை? இந்த வேலை மட்டும் நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம வாழ்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிற எல்லா போராட்டமும் ஒரு முடிவுக்கு வந்துடும். அந்த நம்பிக்கையில தாம்மா நான் இப்போ இருக்கேன். ஸ்கூலுக்கு போகணும்ல, நம்ம ஒன்னா போலாம்ப்பா. அம்மா நீங்க எதுக்காக ஸ்கூலுக்கு வரீங்க? நான் தான் இப்ப எந்த தப்பும் பண்றது இல்லையே. அது சரி, நீ பிரச்சனை பண்ணா மட்டும்தான் நான் ஸ்கூலுக்கு வரணுமா என்ன? டே லூசு, அம்மா இன்னைக்கு ஒரு வேலைக்கான இன்டர்வியூக்கு போறாங்க. அதான் நம்ம கூட வராங்க. வேலை கிடைச்சதுன்னா நம்மளோட எல்லா கஷ்டமும் போயிடுமாமா? போயிடும். எனக்கு நல்ல சட்டையும் ஒரு டவுசரும் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் நல்ல செருப்பும் ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுக்கணும். முதல்ல ஒரு வேலை கிடைக்கட்டும்டா. நீங்க இது வரைக்கும் அனுபவிச்ச எல்லா கஷ்டத்துக்கும் ஒரு பரிகாரம் கிடைச்சிடும். வாங்க போலாம். நீ எங்கம்மா கிளம்பிட்ட? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேலை விஷயமா சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்னைக்கு அதுக்கான ஒரு இன்டர்வியூ இருக்கு. எனக்கு அதை பத்தி தெரியாது. அதை பத்தி சொல்ற அளவுக்கு நீங்க தெளிவா இல்ல. வாடா போலாம். என்ன அறியாமலே நான் அப்படிலாம் பண்ணிட்டேன். வாழணும் அப்படின்னு உங்களுக்குள்ள தோணணும். அந்த ஆசை இருக்கிறதுனாலதான் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சிருக்கேன். என்னதான் அடக்கி வச்சாலும் தண்ணி அடிச்சுங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட மிருகம் வெளியில வந்துடும். நான் இனி தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இதை நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன். சாரி, இனிமே இப்படி நடக்காத. ஹரிங்கிற நான் எதிர்பார்க்கவே இல்லை.
நான் மோசமா அவன்கிட்ட ஏதாவது பேசணும்னா என்ன? மோசமாகறதுக்கு பேசணும்னு அவசியம் இல்லை. நேத்து நான் இங்க வந்தப்பவே உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஹரி இங்க இருந்ததுனால நான் கேட்காம விட்டுட்டேன். நான் இப்போ உனக்கு ஒரு பாரமா இருக்கனா? நான் இல்லாம போயிட்டா நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நான் அப்படி என்ன ஆசைப்பட்டேன்? நீ ஒரு பொண்ணு தானே, உனக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும்ல. இத்தனை வருஷத்துக்கு இடையில நம்ம வாழ்க்கையில நாம ஒரு பணக்காரனுக்கு பொண்டாட்டி ஆயிருந்தோம் அப்படின்னா எந்த கஷ்டம்லாம் வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையம்மா. ஆனா புருஷன் கூடயும் பசங்க கூடயும் வாழும் போது அப்படி ஒரு ஆளை நீ மனசுல சுமந்துகிட்டு இருக்கன்னா அது தப்பு. பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த ஆசை இருக்குமா என்ன? இந்த கேள்வி நான் உங்ககிட்ட திரும்ப கேட்டேனா? என் நெஞ்சில கை வச்சு நான் உன்கிட்ட உண்மை மட்டும்தான் சொல்லுவேன். இந்த வேணுகோபாலோட வாழ்க்கையில ஒரே பொண்ணுதான், அது நீ மட்டும்தான். என்னோட பாலம். ஒண்ணு தவிர வேற எந்த பொண்ணையும் காதலிச்சதும் கிடையாது, மேல கை வச்சதும் கிடையாது. அதனால தாண்டி இன்னொரு ஆளை நீ பாக்குறத கூட என்னால சகிச்சுக்க முடியல. நீ என்னைக்குமே எனக்கு மட்டும்தான் சொந்தமா இருக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில வேற யாரும் வரக்கூடாது. யாரு? யாரும் வர வேண்டாம், நாம மட்டும் போதும். இந்த வாரத்துக்குள்ளேயே ஆபரேஷனுக்கான பணம் எல்லாம் ரெடி ஆயிடும். ஆபரேஷனுக்கான பணம் எங்கிருந்து வருதுன்னா கேட்காத. நேற்று அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு தான் நம்ம வீட்டுக்கே வந்தேன். நாம இன்னைக்கு மற்ற விஷயத்தையெல்லாம் பேசுறதுக்காக டாக்டரை பார்க்க போகணும். இன்னைக்கா? நான் இப்போ இன்டர்வியூக்காக போறேனே, பத்திரைக்குள்ள காக்கிநாடா போகணும். அப்படின்னா அப்போ நான் போய் பார்த்துக்கிறேன். வேண்டாம், நீங்க தனியா போனா சரி வராது. நாளைக்கு நான் உங்க கூட வரேன். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் போயிட்டு மதியானத்துக்குள்ள வந்துடுறேன். இதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லாம நீங்க எங்கேயுமே போக கூடாது. அம்மா, நாங்க கிளம்பட்டுமாமா? இதோ நானும் வரேம்மா. நான் போயிட்டு வரேங்க. வாங்க போலாம்.
நீங்க தான் கார்த்தியா? ஆமா கோயம்புத்தூர்ல இருந்து பைக்லயே வரீங்களா? ஆமா, இது என் ஃப்ரெண்டோட பைக்கு. ஆ ஓகே. அதாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏரிக்கு பக்கத்துல இருக்க அந்த இடத்துல இருந்து 1 சென்ட்டை கூட வித்து கொடுக்க நான் தயாரா இல்ல. ஆனா அடம் முடிச்சா கொடுத்துதான் ஆகணும். காணாம போன அந்த இடத்தோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் அவனே எடுத்துட்டு வந்து என் கையிலேயே கொடுப்பான். நம்மளோட ஆபரேஷனை ராத்திரிக்கு பிளான் பண்ணா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க? ராத்திரியில வேணும்னா வீட்டில தான் இருப்பாரு. எங்க இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. இருட்டுன அப்புறம் இந்த வேலையை பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஓகே. முதல்ல அந்த டாக்குமெண்ட்ஸ் என் கையில கிடைக்கட்டும். அதுக்கப்புறமா எங்க எப்போன்றத நாம முடிவு பண்ணலாம். நான் சொன்னதை மறந்துடாத. 50% அட்வான்ஸ். அதெல்லாம் ஓகே தான். மீதி 2.5 லட்சத்தை வேலை முடிஞ்சதும் நான் உனக்கு கொடுத்துட்றேன். உடனே இடத்த காலி பண்ணிடணும். கண்டிப்பா. இந்த வேலையை நானே தனியா பண்ணியிருப்பேன். ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கூட பிறந்த அண்ணனோட பிளட்டு என் கையில படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். வரதா நல்லு அசோகன். அந்த குறுக்கு சந்து பக்கத்துல இருக்கிற ரோட்ல நீங்க ஒரு 150 மீட்டர் போனீங்கன்னா போதும். அந்த பிளாட்டை சுத்தி செவர் இருக்கும். 11 சென்ட். வீடு கட்டுறதுக்கு ஏத்த இடம். தண்ணியும் இருக்கு. நாம முதல்ல அந்த இடத்த போய் பார்க்கலாம். ஒரு 11 மணிக்குள்ள கோயில் பக்கத்துல இருக்கிற ஜங்ஷனுக்கு வந்துருங்க. நான் அங்க வந்துடுறேன். சரி. அஜய் இன்னும் எந்திரிக்கலையா? 1 வருஷத்துக்கு அப்புறமா தானே எங்க ஊருக்கு வந்திருக்கான். நல்லா தூங்கிட்டு இருந்தான். இப்பதான் எழுப்பி டீ கொடுத்துட்டு வரேங்க. அவன் ஸ்னேகாவை விட்டுட்டு தனியா எங்கேயும் போக மாட்டானே. இப்ப ஏன் தனியா வந்திருக்கான்? வந்த உடனே இத பத்தி கேட்க முடியுமாங்க? 2 வாரம் இருக்க போறதா சொன்னான். இங்க வந்து என்ன பிரயோஜனம்? வீட்டுல இருக்க மாட்டானே. பொண்டாட்டி வீட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதுக்குமே அவனுக்கு நேரம் சரியா இருக்குமே. அதுக்குள்ள லீவு முடிஞ்சிருமே. நீ அவன் கிட்ட ஜங்ஷன் கிட்ட இருக்கிற இடத்த பத்தி நீ சொல்லணும். 30 சென்ட்ல மொத்தம் ஒரே பிளாட். இப்ப என்னன்னா அதுக்கு 5 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்தா போதும். மீதி பணத்துக்கு 1 வருஷம் டைம் இருக்கு. கல்ஃப்ல சொந்தமா பிளாட் இருக்கிறப்போ அவன் எதுக்காக இங்க இடம் வாங்கணும்? அங்க ஏதாவது பிரச்சனைனா அவன் இங்க தானே வந்தாகணும். எப்பவுமே சொந்த நாட்டுல கொஞ்சம் சொத்து இருக்கிறதா நல்லது. அவன் பேர்ல வாங்க வேண்டாம். அவன் பொண்டாட்டி பேர்ல வாங்க சொல்லு. நமக்கு கமிஷன் கிடைச்சா போதும். வெளியில போனவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு 8-9 வருஷம் ஆகுது. இப்பவும் மத்தவங்களோட குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷனுக்கு உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்களா? எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. நீ போயிட்டு வா, நான் தான் சொன்னேன்ல. என் ட்ரெஸ் எல்லாம் இங்க தானே இருக்கு. நான் மதியத்துக்கு மேல போறேன். டேய், அஜய் வந்திருக்காண்டா. எப்போ? ராத்திரி 1 மணிக்கு தான்டா வந்தான். வர விஷயத்த அவன் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லையே. ஸ்னேகா வரலையா? இல்ல, தனியா தான் வந்திருக்கான். அவன் அப்படிலாம் தனியா வர ஆள் இல்லையே. நாங்க ஒன்னா வரலான்னு தான் இருந்தோம். அவளுக்கு லீவு கிடைக்கல. வாடா, நீ வரேன்னு சொல்லி தானே ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பான்ல. அண்ணா அதெல்லாம் தேவையில்லைண்ணே. எனக்கு ஏர்போர்ட்ல இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் பஸ் கிடைச்சது. அங்க இருந்து ஆட்டோல வந்துட்டேன். உன் கஞ்சத்தனம் எப்படா போகும்? இது கஞ்சத்தனம் இல்லைண்ணா. தேவையில்லாம நாம எதுக்காக பணத்தை வீணா செலவு பண்ணணும்? அவன் சரியா தான் சொல்றான். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வீணா செலவழிக்க கூடாது. ஏதாவது சொத்து வாங்கி வைக்கணும். இடம் வாங்கி போடுறது தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அது ரொம்ப நல்லது. இருந்த வீடு சொத்துன்னு எல்லாத்தையும் அழிச்ச நீங்க போய் இந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்குறீங்களேப்பா. இது உண்மையிலே சரியான காமெடி தான்ப்பா. நீ இங்க வந்தது நல்லதா போச்சு. இல்லனா நானே உனக்கு கால் பண்ணலாம் தான் இருந்தேன். பாலாவை பத்தி பேசுறதுக்காக தான். வேணுவோட உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. ட்ரீட்மெண்ட்டுக்காக பெரிய அமௌண்ட் செலவாகும். அதை பத்தி என்ன என்கிட்ட சொல்ற? நம்ம எல்லாரும் சேர்ந்து பாலாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்டா. நம்ம அவ வீடு வரைக்கும் போயிட்டு வரலாம். கூட பிறந்தவங்க துணைக்கு இருக்காங்கன்ற தைரியம் அவளுக்கு வரும். எனக்கும் அவளை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. நானும் வரேன். போகணும்னு நினைக்கிறவங்க போங்க. ஏற்கனவே பிளாட் வாங்கின கடனே எனக்கு அதிகமா இருக்கு. அப்புறம் யாரா இருந்தாலும் சரி என் முன்னாடி வந்து நின்று
வாழ்றதுக்கே வழி இல்லைன்னு கையேந்தி என்கிட்ட நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது பிச்சை போடுவேன். ஆனா அவங்க தான் என்ன தேடி வரணும். அதை விட்டுட்டு என்னால் அங்கே வர முடியாது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து வைங்கம்மா. அவனோட சுபாவம் தான் உனக்கு தெரியும்ல, நீ அதை பெருசா எடுத்துக்காத. டேய், நாம பாலாவை போய் பார்க்கலாமா? நம்மளால முடிஞ்ச உதவி பண்ணுவோம்டா. எனக்கு நீங்க கொஞ்சம் வாங்களே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.